Eastern Vaigai River. Vaigai River rises from the eastern slopes of the Varsanadu hills of Western Ghats of Tamil Nadu. வைகை ஆறு தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருசநாடு குன்றுகளின் கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகிறது. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. வைகை ரிவர் ஆரிஜின் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னா வருச நாடு. It drains an area of 7,741 square kilometer which lies entirely in the state of Tamil Nadu. இதன் வடிநிலம் சுமார் 7,741 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இப்பரப்பளவு முழுவதும் தமிழகத்தில் அமைந்து உள்ளது. It flows through the district of Madurai, சிவகங்கா and ராமநாதபுரம். இது மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. இட்ஸ் லென்த் இஸ் 258 கிலோமீட்டர். இதன் மொத்த நீளம் சுமார் 258 கிலோமீட்டர் ஆகும். இட் டிஸ்சார்ஜஸ் இட்ஸ் வாட்டர் இன் டு த ராம்நாடு பிக் டேங்க் அண்ட் சம் அதர் ஸ்மால் டேங்க்ஸ். இவ்வாற்றின் நீரானது ராமநாதபுரத்தின் பெரிய ஏரி மற்றும் பல சிறிய ஏரிகளில் நிரப்பப்பட்டு பின் ஏரிகளிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது ராமநாதபுரம் அருகில் உள்ள பாக் நீர் சந்தையில் கலக்கிறது. இந்த சர்ப்ளஸ் வாட்டர்னால் அதனுடைய உபரி நீர் ஃப்ரம் த டேங்க்ஸ் இன் ஃபைனலி டிஸ்சார்ஜ் இன் டு ஃபால்க் ஸ்ட்ரைக். பாக் ஜலசந்தி பாக் நீர் இணைப்பு எந்த இடம் ராமநாதபுரம் அருகில் உள்ள பாக் நீர் சந்தியில் கலக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் தாமிரபரணி. The name is interpreted as Thamiram, copper and Varuni stream of river. தாமிரபரணி என பெயர் தாமிரம் அப்படின்னா காப்பரு, வருணின்னா சிற்று ஓடைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதான் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர். அதனால் தாமிரபரணி. அப்போ தாமிரபரணியை நம்ம என்னென்னு சேர்த்து சொல்கிறோம், தாமிரபரணி. The water of this river gives a copper-like appearance due to the presence of dissolved suspended red soil. இவ்வாறுகளில் கரைந்திருக்க செம்மண் துகள்கள் காரணமாக இந்தியாவின் இந்நதியின் நீரானது செந்நிற தோற்றத்துடன் காணப்படுகிறது. இவ்வாறுகளில் கரைந்திருக்க செம்மண் துகள்கள் காரணமாக இந்த நதியின் நீரானது செந்நிற தோற்றத்துடன் காணப்படுகிறது. It originates from the speakers Podhiya hills on the western Ghats above Papanasam in the அப்பாசமுத்திரம் தாலுக். தாமிரபரணி அப்பாசமுத்திரம் என்ற பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. தாமிரபரணி ஆரிஜினேட் ஃப்ரம் த டேஷ் பிளேஸ் அப்படின்னா பொதிகை ஹில். The origins of the river is associated with the sage அகஸ்தியர். இவ்வாற்றின் தோன்ற அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. It and courses through the district of Tirunelveli and Thuthukudi and finally flow into the Bay of Bengal near Avapenni Gayal in Thuthukudi district. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியே பாய்ந்து இறுதியில் வங்கக்கடலில் இது கலக்கிறது. கரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு,
மற்றும் ராமா நதி ஆகியன இதன் முக்கிய துணை ஆறுகளாகும். நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் ஆஃப் த மேப் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஆறுகள் இம்பார்ட்டன் ஆஃப் த ரிவர் தாமிரபரணி, வைகை, காவிரி, பெண்ணையாறு, அதாவது சவுத் பெண்ணா நார்த் பெண்ணா, பாலாறு தமிழகத்தினுடைய இம்பார்ட்டன் ஆஃப் த ரிவர். அதில் இந்தியன் ஓஷன் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்குது, பார்க் சைடு இருக்குங்க, கல்ஃப் ஆஃப் மன்னார். நெக்ஸ்ட் கேரளா, கர்நாடகா அண்டு முக்குருதி, அப்போ பவானி சாகர், மேட்டூர், சாத்தனூர் டேம், கிருஷ்ணகிரி, ஒகேனக்கல். அதர் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். நீங்கள் மேப்பில் தமிழ்நாடு மேப்பில் பப்ளிக்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதான் டவுட்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மேஜர் வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு. அதை அப்படியே பாருங்கள் பாக்ஸில். டிஸ்ட்ரிக்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முக்கிய நீர்வீழ்ச்சிகள். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ஸில் தருமபுரி, ஒகேனக்கல். திருநெல்வேலி, கல்யாண தீர்த்தம் மற்றும் குற்றாலம். தேனி, குப்பக்கரை மற்றும் சுருளி. நாமக்கல், ஆகாய கங்கை, கொல்லி ஹில்ஸ். நீலகிரி, கேத்ரின் பைக்காரா. சேலம், கிள்ளியூர். விருதுநகர், ஐயனார். கோயமுத்தூர், வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். அப்போ சிறுவாணி அப்படின்றது ஃபேமஸ்ஸு ட்ரிங்கிங் வாட்டர், சிறுவாணி நீர். நெக்ஸ்ட் ஒன்றில் திருப்பூர், திருமூர்த்தி, மதுரை, குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரி, திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் நம்ம என்ன பார்க்கலாங்க அப்படின்னா கிளைமேட். நம்ம பார்க்கும்போது கிளைமேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். காலநிலைக்கு உண்டான கூறுகள், அதனுடைய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம்.